வணக்கம் வணக்கம் மை டியர் தம்பி தங்கச்சிங்களா. ரொம்ப நாள் ஆச்சவங்களாம் பார்த்து 10th வரைக்கும் ஜாலியாக இருந்திருப்பீங்க. 11th வந்தோன்னா நான் ரெண்டு வால்யூம் இருக்கேன், ரொம்ப கஷ்டமாக இருக்கேன், நிறைய பேர் ஃபீல் பண்ணியிருந்தீங்க, நான் பார்த்தேன். பட் கவலை எல்லாத்தையும் மறந்துடுங்க. நான் இருக்கிறேன். ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுத்து உங்களுக்கு அதிகமான மார்க் எழுதி வைக்கிறேன். கவலைப்படாதீங்க. ஓகே, 10th மேக்ஸ் மாதிரி 11th மேக்ஸ் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. 11th மேக்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஏன்னா அப்படின்னா உங்களோட 12th மேக்ஸே ஈஸி, பட் உங்களோட 10th மேக்ஸ் ரொம்ப டஃப். ஏன் டஃப் அப்படின்னா நீங்கள் 10th படித்ததை விட 11th படிக்கும்போது அதிகமாக இருக்குது கொஸ்டின்ஸ், நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் அதிகம். பட் 12th உங்களுக்கு ப்ராக்டிஸ் ஆகிடும். 11th இருந்து நீங்கள் 12th போகும்போது ப்ராக்டிஸ் ஆகிடும் அதிகமான சம், அதனால தான் ஈஸியே தவிர. ஓகேவா? பட் ஓகேண்ணா, ஃபஸ்ட் லெசன், செகண்ட் லெசன், தேர்ட் லெசன் 3 லெசன் இருக்குது. 3 லெசனில் 2 லெசன் படித்தா போதுமா? தேர்ட் லெசன் ஸ்கூலில் நடத்தவே இல்லைண்ணா, நடத்தினாலும் புரியலண்ணா அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. இந்த லெசனை சாய்ஸ் விடுறது பெட்டர் ஃபார் ஹூ 85 கம்மியாக எடுத்தால் போதும். 85க்கு மேலே வேண்டாம். 85, 80, 75 அந்த யாராக இருந்தாலுமே நீங்கள் எல்லாமே தேர்ட் லெசனை சாய்ஸ் விட்டுடலாம். மற்றவங்களாம் கம்பல்சரியாக படித்தாகணும். ஓகே, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் படித்தா எவ்வளோ மார்க் வரும்? 100க்கு 70 எடுக்கலாம், இம்பார்ட்டன்ட் மட்டும் படித்தா. பட் லக்கீலி உங்களுக்கு ஒரு 80 வரலாம். ஓகேவா? பட் 11th கொஸ்டின் பேப்பர் எப்பயுமே ஈஸியாக கேட்கவே மாட்டாங்க. எல்லா வருஷமுமே டஃப்பாக தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும்? ப்ராப்பராக இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ்லாம் டெய்லியும் படித்து, ஓகேவா, அதை எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு நம்மள மாதிரி சேனலை ஃபஸ்ட் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். இவங்க தான் உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஃபார்ம் பண்ணுவாங்க, எது இம்பார்ட்டன்ட், எது இல்லை, எது படிக்கணும், எது படிக்கக்கூடாதுன்னு. ஸ்கூலில் மொத்தமாக எடுத்துருவாங்கப்பா. ஏன்னா அங்கே டாப்பர் இருப்பான், ஆவரேஜ் இருப்பான், எல்லாருமே இருப்பாங்க. மொத்தமாக எடுத்து எல்லாத்தையும் படிக்க வச்சுருவாங்க. மோஸ்ட்டாக ப்ரைவேட் ஸ்கூலில் ரொம்ப ஒஸ்ட்டு, எல்லாத்தையும் படிக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணணும்? இம்பார்ட்டன்ட் மட்டும் படிக்கணும்னா நம்மள மாதிரி சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரைட், இப்போ நம்ம சம்குள்ளே போகலாம். இப்போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஃபஸ்ட் லெசன் ரொம்ப ஈஸியான லெசன். ஓகேவா? கஷ்டப்படுற மாதிரி எந்த கொஸ்டின்ஸும் பெருசாக கிடையாது அதில். ஓகேவா? இதெல்லாமே 2 மார்க்கோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஓகேவா? ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அதை பாருங்கள், நான் ஓகே என்ன பண்ணுறீங்க, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எடுத்துருங்க. எடுத்துட்டிங்களா? இது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஓகே, 2 மார்க் அண்ட் 3 மார்க். அப்போ 5 மார்க் வேணும்ல, அடுத்து தரேன். அதுக்கு முன்னாடி சாப்டர் 2ஓட 2 மார்க் அண்ட் 3 மார்க் இதை பார்த்துருங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு 2 மார்க் 3 மார்க்லாம் ஃபுல்லாக கொடுக்குறீங்க அப்படின்னா இதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருங்க. ஆனால் 5 மார்க் தான் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா 5 மார்க்லேருந்தே 2 மார்க் 3 மார்க் வந்துடும். பட் நீங்கள் 2 மார்க் 3 மார்க்லேருந்து 5 மார்க் நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா ஸ்டெப்ஸ் ப்ராப்பராக நிற்காது. அதனால் ஃபஸ்ட்டு 5 மார்க் பார்த்துட்டு அதுக்கப்புறமா 2 மார்க் அண்ட் 3 மார்க் பாருங்கள், பெட்டர். செகண்ட் லெசனில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக்ஸ் 5 மார்க்கில் இருக்குது. நான் சொல்கிறேன், அந்த 2 எக்ஸசைஸ் மட்டும் படித்தாலே போதும். ஸ்கூல்லையுமே அதான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன நான் சொல்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போதைக்கு இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னு பார்த்தா 3 மார்க்குக்கு இம்பார்ட்டன்டானது 11ம் 12ம். ஓகேவா? 2.2 2 மார்க்குக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன். பட் இதில் தான் கேட்பாங்கன்னு கேரண்டிலாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் ஒவ்வொரு பேப்பர் வரும்போது ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஈஸியாக இருக்கலாம், ஒரு டிஸ்ட்ரிக்ட் கஷ்டமாக இருக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அடுத்து தேர்ட் லெசன் வீக்காக படிக்கிறான்னு தயவு செய்து விட்டுருங்கப்பா. கஷ்டப்படுத்தி மறந்துடும். எக்ஸாம்பிள் அதிகமாக மறக்கும் இந்த லெசன். அதனால் மோஸ்ட்டாக விட்டுருங்க. பெட்டர் ஐடியா என்னென்னா, இந்த லெசனை படிக்கிறதுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 2 ஃபுல்லாக படிச்சிருங்க. பப்ளிக்கும் யூஸ் ஆகும். தேர்ட் லெசன் எப்படி சாய்ஸ் விட்டு தான் போகிறோம். 4th லெசன் நல்லா படிச்சிட்டிங்கன்னா 2ம் 4 நல்லா படிச்சிட்டா 3 சாய்ஸ் விட்டுடலாம். 10th வரைக்கும் நீங்கள் என்னென்னா 15 கொஸ்டின் கொடுத்துருவாங்க, அதில் எனி 10 எழுதுனா போதும் அப்படின்னு இருக்கும். பட் இங்கே அப்படி கிடையாது. இங்கே எப்படி இருக்கும்னா கொஸ்டினில் எய்தர் ஆர் டைப்பில் இருக்கும். அதாவது ஒரு கொஸ்டின் நம்பருக்கு 2 கொஸ்டின் இருக்கும். 11வது கொஸ்டின் இருக்குது அப்படின்னா அந்த 11வது கொஸ்டினில் ஆப்ஷன் ஏன்னு ஒன்று இருக்கும், பின்னு ஒன்று இருக்கும். 2ல் 1 சூஸ் பண்ணால் போதும். அப்படின்னும் போது தேர்ட் லெசன் படிக்கலனாலும் 4th லெசனையும் செகண்ட் லெசனை கேட்பாங்க. அப்போ 2ம் 4ம் நல்லா படிச்சிட்டோம்னா 3 சாய்ஸ் விடலாம். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அப்போ அதுக்காக இந்த லெசன் நீங்கள் சாய்ஸ் விட்டுக்கோங்க. இதனால் 12th எனக்கு வராமல் போயிடுமேனா அப்படின்னு கேட்டால் இதனால் பெருசாலாம் யூஸ் இல்லைப்பா 12க்கு. ஆனால் நீங்கள் பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்க போகிறீங்க அப்படின்னா இது தேவை. ஓகே, மற்றபடி தேவைப்படாது. காலேஜில் கூட அவ்வளோலாம், இன்ஜினியரிங் கூட லைட்டாக தான் தேவைப்படும், மற்றபடிலாம் தேவைப்படாது. ஏன்னா நான் படிச்சிருக்கேன், எனக்கே தெரியும். பட் நீங்கள் நீட் எழுத போகிறீங்க ஜேஇ எழுத போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படும். ஓகேவா? சரி, 2 மார்க் 3 மார்க்லாம் சொல்லிட்டீங்கண்ணா, சூப்பர்ண்ணா. அடுத்து என்ன அப்படின்னு கேட்டால் 5 மார்க். ஓகே, ஆனால் 5 மார்க் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். இதுதான் நம்மளோட ஆப்.
அடுத்த வருஷம் 12th நீங்கள் போவீங்க தெரியுமா, அப்போது நம்ம ஆப்போட லெவல் ரொம்ப ரொம்ப பெருசாக இருக்கும். ஏன்னா இப்போயே 10th 12th 1000 மெம்பர்ஸ் கிட்ட வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போது 11th பசங்களுக்கு எல்லாம் எடுக்க முடியல, எங்களுக்கு சுத்தமாக டைம் கிடைக்கல. ஓகே, ஸ்டாஃப்ஸ் ரொம்ப கம்மியான ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்கன்னும் போது டைம் கிடைக்கல. ஆனால் எனக்கு ரொம்ப ஆசை, பட் முடியல. பரவாயில்ல, உங்களுக்கு அதனால் எதாவது கொடுக்கணுன்னு எனக்கு ஆசை. அதனால் ஃப்ரீயாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் நிறையா கொடுத்துருக்கேன். இப்போ என்ன இம்பார்ட்டன்ஸ் சொன்னீங்கல்ல, அது எல்லாமே நான் போட்டு வச்சுருக்கேன்ப்பா, அதில் தான் எடுத்து தரேன் உங்களுக்கு. அப்போ நீங்கள் அது ஆப் டெவலப் பண்ணி வச்சுக்கோங்களேன். அதில் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். அப்புறமா வந்து நிறைய எக்ஸாம்ஸ் டெஸ்ட் மாதிரிலாம் வைப்போம், எம்சிக்யூ டெஸ்ட்ஸ்லாம் வைப்போம், அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் இருக்கும், அதை யூஸ் பண்ணிக்கலாம். பிடிஎஃப்லேயே இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் இல்லாமல் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இருக்கும். இப்போ கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ்க்குலாம் உங்களுக்கு மெட்டீரியல் இல்லாமல் இருக்குல்ல, நீங்கள் தேடுறீங்க, கைடு வாங்குறீங்கல்ல, ஏன் காசு கொடுத்து வாங்கணும்? ஃபோன்லேயே படிக்கிற ஐடியா இருக்குது உங்களுக்கு அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலான்னா ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஆப்பில். இது எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீ. ஸோ அதனால் இது கொஞ்ச நாள் தான் இருக்கும் ஃப்ரீ, அதுக்கப்புறம் காசு வாங்குவோம். ஓகேவா, நீங்கள் முன்னாடியே நீங்கள் வாங்கி வச்சிட்டிங்க, டெவலப் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீ தான் வருஷம் ஃபுல்லாக. ஓகேவா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க, அவங்களுக்கும் இது யூஸ் ஆகும். ஓகேவா, அடுத்து 5 மார்க். 5 மார்க் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட் லெசனில் கொஞ்சம் தான் இருக்கும். அதனால் டைட்டாக படிச்சிருங்க. இதில் ஒரு கொஸ்டின் கூட விடக்கூடாது, ஒன்றே ஒன்று விடக்கூடாது. அதுலேயும் இவன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா, மிஸ் பண்ணக்கூடாது, ரைட்டா? ஏன்னா இதில் கொஞ்சம் தான் கொடுத்துருக்கோம், ரொம்ப டைட் பண்ணி தான் கொடுத்துருக்கோட்டா. ஓகேவா, அதனால் ஃபுல்லாக படிச்சிருங்க. அடுத்தது செகண்ட் லெசன் பொறுத்த வரைக்கும் 2.8 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், 2.9 ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இதில் 2.11 கொடுக்கல, ஆனால் 2.11ன்றது 3 மார்க் கொஸ்டின்ஸாக தான் இருக்கும். ஆனால் 5 மார்க்லையும் கேட்பாங்க, அதனால் அதையும் பார்த்துக்கணும். ஓகேவா, லாகரிதம்னு இருக்கும். ஓகேவா, 2.9 இம்பார்ட்டன்ட், 2.8 இம்பார்ட்டன்ட். அதில் 2.9 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பார்ஷியல் ஃப்ராக்ஷன்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பார்ஷியல் ஃப்ராக்ஷன் புரியல அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக அடுத்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறமா நான் அதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். நான் சொல்லி கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும், கேரண்டியாக சொல்லலாம். ஓகேவா, ஸோ அதுக்கு என்ன பண்ணணும், நீங்கள் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்படின்னு போடுங்க. அப்படி இல்லைனா பிஎஃப், வெறும் பிஎஃப்னு கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நிறைய கமெண்ட் வருது, ஓகே, ஒரு 30-40 கமெண்ட் வருது, பசங்க கேட்குறாங்கப்பானா அந்த 30 பசங்களுக்காக நான் வந்து போடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு தேர்ட் லெசன் பார்க்க அதிகமாக தான் இருக்கும், வேறு வழியே இல்லை, எல்லா எக்ஸாம்பிளும் படித்தாகணும். ஓகேவா, 3.7 வரைக்கும் நீங்கள் பார்த்து தான் ஆகணும். 3.7 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஸ்கூல்லேயே சொல்லியிருப்பாங்க. சொல்லாத பட்சத்தில் நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிக்குவாங்க. ஓகேவா, மேக்ஸ் 11th மேக்ஸ் கொஞ்சம் ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஃபிசிக்ஸ் ஈஸி, நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களோட 11th ஃபிசிக்ஸ் ஈஸி 12th விட. கெமிஸ்ட்ரி ஓரளவுக்கு ஈஸி, மேக்ஸ் கொஞ்சம் கஷ்டம். தயவுசெய்து இப்போவே ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா 12th ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவீங்க. ஓகேவா, தேர்ட் லெசன் சாய்ஸ் சொல்கிறேன், ஆனால் மற்ற எல்லா லெசனுமே அடுத்த வருஷத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகே, ஸோ 12th நீங்கள் 11th படித்து தான் ஆகணும். உங்களோட செகண்ட் லெசன் இங்கே இருக்குது தெரியுமா, அது அடுத்த வருஷம் தேர்ட் லெசன். ஓகே, உங்களுக்கு அப்போ புரியணும் இதில் இருக்க தேவைப்படுறது எல்லாமே இருக்கும் அப்படின்றது. இப்போ நீங்கள் 7th படிக்க போகிறது அடுத்த வருஷம் அங்கே 6th லெசன், 8th படிக்க போகிறது அடுத்த வருஷம் அங்கே 1st லெசன். புரியுதா? அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தயவுசெய்து ஃபுல்லாத்தையும் பார்த்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்பிச்சிட்டு லைக் போட்டு வைங்க. 100 லைக் மேலே வந்தால் இதே மாதிரி எல்லா இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் ஆன்சரோடு நானும் யூடியூப்லேயே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம ஆப்போட லிங்க் இருக்கும், அதை வச்சு டவுன்லோட் பண்ணிவிட்டு இந்த எல்லா பிடிஎஃப்மே நீங்கள் எடுத்துக்கலாம். நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கிறேன், நான் போதுண்ணா அப்படின்னு நினைக்கலாம். இந்த 3த்துக்கு எடுத்துப்பேன். ஓகே, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, அப்புறம் இந்த கொஸ்டின் பேப்பரில் எப்படி இருக்குன்னு நம்ம செக் பண்ணோம்ல, அதெல்லாம் யோசிச்சு பாருங்களேன். நீங்கள் 10th வரைக்கும் இப்போ இந்த பேட்டர்ன் இது கிடையாது, இது வேறு மாதிரி இருக்கும். மேக்ஸு வேறு மாதிரி இருக்கும். அப்போ அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவாது நீங்கள் கொஸ்டின் பேப்பர்ஸ் டவுன்லோட் பண்ணணும். தேடி கண்டுபிடிக்கிறத விட நம்ம ஆப்லேயே இருக்கும், நீங்கள் போனீங்கன்னா தெரியும். கொஸ்டின் பேப்பர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் எல்லா கொஸ்டின் பேப்பரும் இருக்கும். ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் எல்லாமே இருக்கும், நீங்கள் எடுத்துக்கலாம். இலவசம் தான், காசு கிடையாது. ஓகேவா, தமிழ் தகவல் இதோட பண்ண மாட்டேன்னா. ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய் பாய்.